இல்லை ரெடியா வாங்க 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 பாலு பாய் வாங்க. யார் அடிச்சா ஒரு கிளம்பி பூமி அதிர தெரியுது அவன் பேர் தான் தமிழ். எங்கே போகிறோம்னா போக்கிரி வந்து ரீரிலீஸ்க்கு போகிறோம். நாளைக்கு வந்து விஜய் சார் பர்த்டே ஸ்பெஷல்னால 10 o'clock ஷோ. ரோஹிணியில் வேறு லெவல் செலிப்ரேஷன் மாதம் அந்த ஜிகு ஜிகு ஜின்னு லைட் இருக்குங்களா அந்த லைட்டு அப்புறம் கேக் கட்டிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் யூ சார், ஒன்லி ஃபார் ஆர் கோச். எங்கள் தளபதிக்காக மட்டும்தான் போகிறோம். வேறு லெவல் ஃபன்னு. குடும்ப குட்டியோட குட்டி கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே ஒரு வெறியர் இருக்கார், இன்னும் ஒரு 4-5 வெறியர் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெறியர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார். பெரியர் பனியன்ல லியோன் போட்டு வராரு. லியோ 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 படத்துல வர டயலாக் என்னது சுளுக்கிச்சா? அது மெர்சல் டாடி. நம்ம போறது போக்கி. எல்லாம் விஜய் படம் தான் எல்லாம் ஒண்ணுதான். மசந்த முழிலை போலே வந்து ஆடிடும் பெண் புறா. நாங்க ஓப்பனிங் கொடுக்கல, ஏன்னா வந்து போக்கிரி படத்தோட ஆர்வத்துல நாங்க ஓப்பனிங் கூட கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அதனால பின்னாடி எல்லாரையும் ஏற்றி கொண்டு ஆமா ஊர்ல இருந்து பசங்களாம் வந்தாங்க. ஸோ விஜய் சார் பர்த்டேனால பசங்க கூட போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு 4 நாள் வீடியோ லேக் ஆயிருக்கும். குட்டி சொன்னதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறதுனால சுத்திட்டு எங்களால் வீடியோ போட முடியல. ஆமா. யாராவது வந்திருக்கீங்க? பவீன் வந்திருக்கான், அப்புறம் வந்து பிரவீன் வந்திருக்கான், விஷால் வந்திருக்கான், அலெக்சா எட்டி ஹாய் பாய் மாமா இம்ப்ரூவ் ஆயிட்டா. அலெக்சா ஜிட்டி பேசுது. பாலாஜி வந்திருக்கான், அப்புறம் பெரிய குழந்தை பாலாஜி வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் போகிறோம். அந்த வண்டியில் வந்து டேடி எல்லாருமே வந்து 2 வண்டியாக கட்டி போகிறோம் போக்கிரி படம். ஸோ பாலாஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கிரி படத்தோட அனுபவத்தை சொல்லுங்கள். இப்போ இல்லை, நீங்கள் அப்போ ரிலீஸ் ஆக பார்த்துருப்பீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். லைட்டு போட்டுக்கோங்க. இந்த லைட் இருக்கா சொல்லுங்க பாலாஜி. இருங்க நான் அமைக்கிறேன். புது மைக் வாங்கியிருக்கோம். என்ன நீங்க இந்த கையில பிடிச்சுக்கோங்க. என்ன நான் மேக்னெட் கையில வச்சுக்கோங்க. கொடுங்க. கையில வச்சு அதாவது ஒரு மிக மிக சிறப்பான படம். நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு படம். நான் அந்த வயதில் பார்க்கும்போதே 2 சட்டை போட்டு எங்கள் அம்மாயிடம் துவைக்க முடியாது என்று சொல்லி நெத்தியில் கொட்டு வாங்க அனுபவங்கள்லாம் உண்டு. பட் இன்றும் 2 சட்டை போட முடியாமல் தான் போய்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நானே துவைக்க வேண்டிய நிலைமை, அந்த அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணத்தினால் மாமா. பட் ஆனால் படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். கமர்ஷியல் படம்னா என்னன்னு சொல்லக்கூடிய படம். அது வந்து அதில் வரும் ஒவ்வொரு டைலாக்கும் பஞ்சு டைலாக் தான். யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர தெரியுதோ அவன் பேர் தமிழ். என் பேர் பாலாஜிங்க. வேற பஞ்சு டைலாக் யாருக்கு என்னடா தெரியும்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்ற டைலாக் நம்ம தலைவன் டைலாக். ஹலோ. ஆமா ஹலோ ஹலோ. ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, நான் வந்து மதி தேட்டரில் இந்த படம் பார்த்தேன். மதுரையில் மதி தேட்டரில் இந்த படம் பார்த்தேன். பிரபுதேவா சார் இயக்கம்ன்றனால ரொம்ப ஆர்வமா டான்ஸ் மாஸ்டர் டைரக்ஷனா சரி போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்த படம். சத்தியமாக சொல்ல போனால் அந்த டயத்தில் இது வந்து ஒரு மெகா ஹிட் மூவி தான். அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். வாங்க பாலுபாய், வாங்க பாலுபாய். ஹலோ அது ஸ்லோ பார்க்கும்போது ஞாபகம் வருது. என்ன மாமா போஸ்டர் கிழிஞ்சு தொங்குது? இல்ல இதை கட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ கட்டிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. இதோ இதோ வந்து விட்டார் உங்கள் பாண்டியம்மா. ஆமா. All good. You're all both have become like family for us. That's so sweet. Thank you. Sure. மொமெண்ட்ஸ் நாமாக்கு தான் இருக்கு என்ன தாண்டி. கண்டிப்பாக நான் 10th படிக்கும்போது வந்த படம் அது போக்கிரி மெகா ஹிட்டு. அப்போ போக்கிரி பொங்கல் பார்த்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் எங்கே பாரு இப்படி ஆடிட்டே தெரியும். ஸோ அதனால் இப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வெளியே பேனரில் பார்க்கும்போது ஒரு பழைய ஒரு நஸ்டாலஜி மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு 7 வயசு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி? ஆக்சுவலி வந்து போக்கிரி இப்போ தான் தேட்டரில் பார்க்க போகிறேன். ஏன்னா நிறைய டிவியில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு ஃபேமஸான சேனலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து அந்த வடிவேலு சாரோட ஜோக்காக இருக்கட்டும், அவரோட பஞ்ச் ஸ்டைலாக்காக இருக்கட்டும், யார் 2 தான் போட்டிருக்காங்க அப்போலாம் சொல்லலாம் டிவியை உடச்சி ஓட தூக்கி இருக்கோம். ஸோ அதனால ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டே பஞ்ச் டைலாக் சொல்லி அடிலாம் வாங்கியிருக்கேன். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் சொன்னேன் வாத்தியார் ஒரே நான் வாத்தியார்னு ஒரு அடி அடிச்சேன். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். நிறைய மெமரிஸ் இருக்குது. படம் போட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் 2 minutes
மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. மேல 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 வாங்க, ஓடியா ஓடியா ஓடியா. அதுக்குள்ள போட்டாங்க. அடியா வாடி. சூப்பர். நம்ம ரேஞ்சில் ஒருத்தர் அடிக்குமான்னு யோசிச்சேன். என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வி கேட்கிற முதல் உனக்கு தனியாக இருந்துச்சு. டாடி கூப்பிடுறாங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்மளுடைய தளபதி அவர்களுடைய பொன்விழா ஆண்டை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி நம்ம ரோகிணி தேட்டர் உரிமையாளர் எல்லாம் அழைப்பு இருக்கு. ஏன்னா
என் பொண்ணுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்தவர் வந்து ட்ரெயின் தான். புது சாப்பிட்றவங்க வந்து இப்போ புதுமண கம்பெனிங்களா இந்த குளத்தை வந்து பார்த்துன்னு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். கேட்கல சத்தமா, கேட்கல சத்தமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே கோச். இன்னைக்கு போல எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா விஜய் சார் படம் பண்ணணும்ல, படம் பண்ணணும்ல, ஸ்டாப் பண்ண வேணாம்ல. சிறப்பு. நாங்க ஹாப்பி பர்த்டே சொல்றோம்ல, நீங்க சொன்ன செமையா இருக்கும். சொல்றீங்களா? கேட்கல சத்தமா. சூப்பர். அவங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணலாம். அண்ணா மெர்சல் போட சொல்லுங்கண்ணா, மெர்சல் போட சொல்லுங்கண்ணா. ஸோ எஸ், வெற்றிகரமா படத்தை முடிச்சுட்டு செம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இப்பதான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். மணி என்னவம்மா? மணி வந்து 1:33. 1:33, ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 மணி. சரியான செலிப்ரேஷன். கேக்லாம் வெட்டோம். நாங்கள் விஜய் சாருக்காக கேக்லாம் வெட்டோம் கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு. அதே மாதிரி ஓப்பனிங் போக்கிரி பொங்கல் சாங்கு 3 வாட்டி ரிப்பீட் மோடு. அப்புறம் இன்னொரு என்ன பாட்டு மாமா, இன்னொரு பாட்டு 2 தடவை போட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அந்த கார்ல என்ன பண்ணிச்சுங்க பத்தியா? என்னாச்சு? என்னாச்சு? கட் பண்ணிக்க ஒரு நிமிஷம். என்னது இது? வந்து மணல்ல எம்சாண்டா எடுத்து ஏதோ சிமெண்ட் கணக்கு சகதி கணக்கா இருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அடிச்சிருக்கான். முன்னாடி போன கார் போங்களே, எப்படி ஸ்லோவா போங்களே. யாரு அந்த கார் நிலைமை? ஐயோ, உள்ள இருந்த ஆள் எப்படி வெளில வந்திருக்கா? மெட்ரோ ப்ராஜெக்ட் களிமண் எங்க வருவா? மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, கீழே தோண்டுவாங்கல்ல, அந்த மண்ணை வண்டியில் வந்துருக்காங்க. ரொம்ப ஹை லோடா இருக்கும் போல. முன்னாடி போன பிரேக் அடிச்சேன், முன்னாடி பிரேக் அடிச்சுக்கேன். உள்ள இருந்தது பூரா வெளியே வந்து வண்டியில கொட்டிருச்சு. நான் திடீர்னு பார்த்து என்னடா இது என்ன வித்தியாசமா இருக்கு வண்டிக்குள்ளன்ட்டு சார் என்ன ஒரு சம்பவம் பாருடாடே. தயவுசெய்து க்ளோஸ் ஐட்டமா கொண்டு போகடா. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன நடமே போட்டோ பாருக்குன்னு காட்டும் போது யூனிக்கான ஒரு ஆக்சிடென்ட். பட் ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு. பட் அவங்க நிலைமையில அது உயிர் சேதம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் அடிப்படல. அதனாலதான், அதாவது உடல் சேதமோ உயிர் சேதமோ ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே சீரியஸ் தான். பட் ஒரு யூனிக்கான ஆக்சிடென்ட். தயவு செஞ்சு சீரியஸ்லி நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அடுத்ததான் ஸ்கிரிப்ட்ல எழுதுறாங்க, எழுதிக்கோங்க. நல்ல ஆக்சுவலி நல்ல சீன். ஆமா, மோசோடி வந்து சடன் பிரேக் சத்த என்ன அவ்வளவுச்சுனே தெரியாம இருக்கும். தும்மு 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 தும்மு. நல்ல வேளை நான் மிதிக்கல, அப்படிதான் இருக்கும். நான் உண்மையா முதல்ல காக்கா இப்படியா கழிஞ்சிருக்கும், ஒரு அளவு வேணாமா அப்படின்ற மாதிரி புத்து பார்த்தேன். அப்புறம் யூடியூப் எடுத்து திரும்ப வந்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால நாங்க இந்த போன் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, இருங்க வீடியோ தான் தெரியும். இல்ல சொல்லிடணும் எதனால வந்து இந்த லைட் வேரியேஷன், இந்த வேரியேஷன்லாம் வருது. Oh my god, சொல்லணும்ல. ஆஸ் ஒரு டைரக்டர்ஸ் வைப் அந்த டைரக்டர் டச் இருக்கணும்லங்க. அதனால வந்து அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, இந்த போன் எடுக்கணும். நடுவில் வந்து இன்ட்ரோவில் ஃபுல்லா வந்து இந்த வருஷம் என்னென்ன படம் ரீரிலீஸ் ஆச்சோ அந்த படத்தோட எல்லா பாட்டும் போட்டாங்க. துப்பாக்கி, கூகுள் இருக்கிற பேர் அமைதியா இந்த டிக்கெட் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த டிக்கெட்லாம் தரையில கால் இல்ல, வானத்துல ஆகாயத்திலயும் பறந்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா டான்ஸ் போட்டுக்கிட்டு சமையல். எப்படி இருந்துச்சு? அலெக்ஸ் தூங்கிக்கிட்டே பதில். ஆமா சொல்லுங்க பாலாஜி, நீங்க ரொம்ப கட்டி இதாயிட்டான்.
எஸ் சமையலாமா நைஸ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு செம வைப். அதாவது ஒரு நடிகரோட பிறந்தநாளா அவங்க ஃபேமிலி கொண்டாடலாம், அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடலாம். ரீசெண்டா இந்த 50வது பிறந்தநாள ஒட்டுமொத்த தமிழமே கொண்டாடு. 3 நாளா நிறைய ரேடியோஸ்ல வந்து கண்டினியூஸா சாங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அவரோட கட்சியோட தொடக்கம் வந்து நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி அவர் மேல வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளும் இதே மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கோம் போது ஒரு சினிமா நட்சத்திரத்தை இப்படி ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறத பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். ஆமா 3 நாட்களாக நிறைய ஒரு சேனல்ஸ், நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ், ரேடியோஸ்ல எல்லாத்துலயுமே அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பொன்விழா வந்து ஒரு சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் நம்ம வந்து வேற வேற ரசிகர்களா இருந்தாலுமே ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பா விஜய் பிடிக்காம இருக்காது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆமா, அதனால எல்லாரோட சார்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா அவருடைய எண்ணங்கள் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கும். ஹாப்பி பர்த்டே எங்கள் தளபதி. அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து ஒரு கோச் தான் கூப்பிட பிடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சார், தளபதி தாண்டி ஹாப்பி பர்த்டே கோச். இன்னைக்கு போல என்னைக்குமே சிரிச்சுட்டே மாசா வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஒரு புது விஷயத்துல அடி எடுத்து வச்சிருக்கீங்க கட்சின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கும் நாங்கள் உங்களை வந்து ரொம்ப ஹாப்பியா சூப்பரா உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம். அதை தாண்டி இந்த படம் நடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை மட்டும் எங்களுக்காக மாத்தி. ஏன்னா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க சில்வர் ஸ்கிரீன்ல எவ்வளவு கொண்டாடுறாங்க உங்களன்னு. ஸோ இதை விட வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்களே, அதாவது உங்களை வச்சு படம் பண்ணணும்ன்ற கனவோடு சாலிகிராமத்தில் எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. என்னைக்காதான் நான் விஜய் சாருக்கு இந்த கதை பண்ணுவேன், ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க எத்தனையோ உதவி இயக்குநர் இருக்காங்க. ஸோ அவங்க என்னைக்கு அவங்கள பார்க்க போறாங்க, அவங்களாம் எப்படி எப்போ படம் பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய கனவு. அது வந்து உடஞ்சிட வேணாம். ஸோ அப்பப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடையோ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடையோ ஒரு படம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே கோச். ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க எல்லாரும். தலைவா சிறப்பு. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. ஏன்னா எல்லாருக்குமே கண் அப்படியே இழுத்து மூடுது, டைம் ஆயிடுச்சு, தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஜோஜோ பண்றோம். ஓகேங்க, பாய் பாய். கண்டிப்பா உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. அப்பதான் வந்து நிறைய வீடியோஸ்க்கான என்னது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய் பாய்.